மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாம். தங்கிருப்பது வட்டாயுரணி என் வாண்டி முனி ஏழ மக்களை காப்பாத்த நீ தாமதிச்சடா கருப்பாயுரணி. அந்த கருப்பாயுரணி எல்லைய விட்டு கொஞ்ச நேரம் இந்த கொட்டகுடி கிராமத்துல நீ எந்திரி. ஒத்தக்காலு உனக்கு சப்பானியா சப்பானி அட ஒத்தக்காலு சப்பானி எப்போ ஒரு காலு நொண்டியாடா ஓடி வாடா. நீ படுத்தது கலங்கடியா அலறுதடா எத்தி மரா. கொஞ்ச நேரம் இங்க உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அசகு வசகு வந்துடாமல் நீ காத்தது காத்து நீ கடைசி வர காத்தரலணும் என் சாமி. சார் போய் பேசா இருக்குவாரு. குப்பு குப்புன்னு வரக்கூடாது. குப்பு குப்பு என்ன வழக்கம்? சார்பு உப்பு துவர்ப்பு இனிப்பு. மீனாட்சி ரேடியோ திருப்பாச்சத்தி அங்கிருந்து இங்க வந்திருக்கியா? வாழ்த்துக்கள் ப்ரோ. ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்யவா? ரெடி ரோலிங் ஆக்ஷன். ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி ஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா சுபதரூபிணி மதுரை வாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி மதுரை சொக்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பாச்சி சந்திரி பரமேஸ்வரி வேண்டு வரும் தர அம்மா வேண்டும் வரும் தர என்ன மனம் வள்ளியோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி யான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தன பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தன பழங்களையும் இப்பவும் கொடுக்குதையா
எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கேத்த மாணவை இந்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னா நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னா நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கேத்த பாட வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சுண்ணதையா கருணை ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கேத்த பாட வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கேத்த பாட வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா
கதைய சொல்லும் சல்லோமியா சல்லோமியா கிழிஞ்சல் சிரிப்புக்காரி சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி அவ சுறாங்கடி பாட்டு மச்சாக்களி கொத்து கொத்துக்கிட்டு போகாதுடா அவ சுறாங்கடி மச்சாக்களி கொத்து கொத்துக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்சு அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்சு நீ குழம்ப போல மனக்கு பொண்ணு கட்டு மரத்த போல என சுமப்போங்க சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா Damn it! கூத்துவாக குடியிருக்கிற அண்ணாச்சி ஓடுறா. கூத்துவாக குடியிருக்கிற அண்ணாச்சி கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி நீ உட்காந்து பார்க்க வேணாம் அண்ணாச்சி நாடகம் பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமோ நல்லபடியா துவங்கியாச்சு ஒரு குத்து பார்க்க கொட்டகுடி கிராமத்துல குத்து பார்க்க கூடியிருக்கிற என் அண்ணாச்சி கூத்துப்பாக்கு குத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூடியிருக்கிற அண்ணாக்கா சொத்துல தண்ணிய ஊத்திர அண்ணாக்கா ஒரு குத்து பார்க்க கூத்துப்பாக்க குடியிருக்கிற அண்ணாச்சி எட்டரை மணிக்கு வந்துதான உட்காந்தாச்சு நம்ம அமோ 8:30 மணிக்கு வந்துதான உட்காந்தாச்சு நாடகமோ 10 மணிக்கு துவங்கியாச்சு ஓடு குத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு பொறுமை சாமி இந்த கலையரங்கம் திறக்கும் போது வந்தேன் அதுக்கடையில் ஒரு தடவை வந்தேன் ஆட்டு புழுக்க வாங்க வந்தேன் அவ்வளோதான் இதே நகைச்சுவை சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் எம்கேஆர் மருதமணி உண்மையிலே அண்ணன் உள்ள குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு நேற்று வெதரில் ஆணி ஊற்றி பிடிச்சி அதுக்கு மேலே வர வரையிலா அவளுக்கு மட்டும் கதம்பம் போடுங்கப்பா அவெல்லாம் காக்கடாதேன் ஓட்டு விடுங்கப்பா இவர் தான் அன்பாளையத்தில் வந்து என் ரேட்டை குறைச்சதே இவர் தான் நோட் பண்ணிக்க போகிறோம் போச்சு என்னடா காது ஊத்துற ஆள் மாதிரியா இருக்கானடா அவர் காது ஊத்தா மண்டைக்கும் மாலைக்கும் பொருத்தமா இருக்கு எச்சிய கபட்டுக்குள்ள துப்பு மாலை நிமித்து கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கொட்டகுடி கிராம பொதுமக்கள் இந்த கொட்டகுடி கிராமத்தாளர்கள் இந்த நாடகத்தை நடத்தி ஊருக்காரர்களே உணர்ச்சியா பார்க்கணும்னு நினைச்சிங்க. ஆனால் நாங்களும் சொந்த பந்தங்களாக இருக்கிறோம் என்று வெளியூர்ல இருந்து டூலூர் பைக்கு எடுத்துக்கொண்டு வந்த என்னுடைய சொந்தங்கள்
இது சாம்பிள் தான். மெயின் பிக்சர் ஒத்தக்கடை முக்கு ரோட்ல வச்சுக்கிறேன். உலகத்துல எங்க அண்ணன் தம்பி பாசத்துக்கு இணையே கிடையாது. அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா அதுல நான் பப்புன்னு போடணும், என்னை நீங்க நோத்தங்கம்மான்னு வையணும். அங்கிட்டு போகும்போது என்னைய பேசாத பேச்செல்லாம் பேசுறாங்கடா. ஏலை என்னடா சடங்கு சுத்த போறீங்களாடா, மாலையை கலட்டுங்க ப்ரோ. உங்களை பார்க்கும்போது பாண்டியோல் கெடா மாதிரியே தெரிய. மாலை இனத்தை கௌரவப்படுத்திய கொட்டகுடி கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி. பொம்பளையாலாம் சிரிக்கணும். நீ பண்ண வேலைக்கு நல்லா சிரிப்பேன். கண்ட லக்கில் லோனை வாங்கி வை, இங்கே சிச்சுக்க வைக்காம இல்லாம. என்ன மேடம் உங்களை நம்பி நாங்கள் எதுவுமே செய்ய முடியும், நீ நல்லா செய்கிறிய. சரி நல்லா இருங்க. இந்த வாரம் இந்த கூட்டத்தில் ஏத்தாய் இங்கிட்டு வா, 5ஆம் நம்பர் ரூமுக்கு வா, இங்கே வா. எந்த பொம்பளையாவது நாட்டில் யூரியா சாக்கில் உட்காருவாளா? ஏத்தாய் யூரியா சாக்கில் உட்கார, கோதுமை தவிடு சாக்க தூக்கிட்டு வா. ஹலோ ஹலோ சார் எக்கோ மை செட்டு சூப்பரியா, அருமையான மை செட். கப்ளிங்லாம் பார்த்துட்டியா? நீ ஏன் அங்கேயே நிற்கிற? பொம்பளை வேடிக்கை பார்க்க எச்சி புத்தி அங்கிட்டு போயிடு. அண்ணே சத்தியமா இந்த கப்ளிங்க நான் பார்த்ததே இல்லைண்ணே, எனக்கு காட்டுனே. அதை கவக்கம்பு எடுத்து அவனை கிளச்சிட்டு பாரு. மதுரை கடை சந்தனமா, மதுரை கடை சந்தனமா, பொல்லாத வாண்டி முனி உனக்கு மானா மதுரையில சேவல் கட்டா, பொல்லாத வாண்டு முனி உனக்கு மானா மதுரையில சேவகட்டா, அழுயர விச்சருவா, அழுயர விச்சருவா, அசையாதடா கீநாட்டு எங்கருப்பே வெள்ளி புடியருவா, அசையாதடா கீநாட்டு கருப்புமோ வெள்ளி புடியருவா. கண்டாலி மேன பாட்டு வலையன நிறுத்துறா. சரிடா முக்கிக்கிட்டு என்னமோ மூளை வந்தே மாதிரி செர்றாங்கொத்தா பாடுறா. ஆமா உன்னி கிருஷ்ணன் புலம் தள்ளிடுவார் கட்ட குரல் முண்டை. ஆமா ஒரு பெரிய எஸ்பிபி. எஸ்பிபியை பார்க்க தாண்டா முடிச்சுட்டான். நான் ஏஎஸ்பி 5 சட பரசி வர கொட்டகுடி பத்தரகாளி அம்மா உனக்கு அழகு ஜட தோரணையிட, அழகு சட தோரணையிடே. ஒழுங்கா பாரியா காசு வெட்டி போட்டு இந்த இடம் பாட விளையாட்ட குட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க. அமரா அமரா குட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க. குட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க. அது வந்து கூடிருச்சா நன்னானே, அது வந்து கூடிருச்சா நன்னானே, அது வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடரத குட்டத்தில நனனனனன, இந்த ஆடரத குட்டத்தில நனனனனன. எல்லோ 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 எல்லோ
அஞ்சாணி. கை தட்டலாம். சொல்லி தட்டுறது எனக்கு தேவை கிடையாது, போதும். பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான எத்தனை கோபங்கள் இருந்தாலும் எத்தனை அடிதடி இருந்தாலும் பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் என் ஆண்மகன் பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்கிறேன். வீட்டுக்கு வந்தவனே எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த மாநிலமா இருக்கட்டும், எந்த நாடா இருக்கட்டும், வீட்டுக்கு வந்தவனே செம்பு நிறைய தண்ணி மோந்து கொடுத்து தண்ணியை குடிங்கன்னு சொல்லக்கூடிய என் தாய்மார்களை அன்னை தெரசா ரூபத்தில் பார்க்கிறேன். பொம்பளைகளை சொல்றேன், கைதட்ட மாட்டியா சீமையா மக, கைதட்டுதா கைதட்டு. மற்றும் பரீட்சைக்கு போய் பள்ளிக்கூடத்திலே பாடத்தை ஒழுங்காக எழுதாமல் பிரிப்பேடு கேம விளையாடும் புத்ரு டான்ஸை கட்டி பிடிக்கும் போது பார்த்துட்டு போய் டீச்சரை போய் செய். பள்ளிக்கூடம் புழு புழுன்னு இருக்கும். அவங்க விவரமே தெரியலந்தா இப்படி எட்டி பார்க்குறான். படிப்பு அவசியம். உண்மையிலே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளைய 2 வயசு பிள்ளைய நீங்கள்லாம் மஞ்சள் கலர் வேனில் இட்லியை ஊட்டி பொம்பளையாலாம் அனுப்பி விட்ற, அதுக்கு மாதம் 25,000. எதுக்கு? அந்த பிள்ளையை பாய் விரித்து தூங்க போகிறதுக்கு 25,000. ஆனால் அரசு பள்ளியிலே படித்து அரசாங்கத்துக்கே பயங்காட்டினாரா? உலக நாடே திரும்பி பார்த்துச்சு. யாருன்னா ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் முதல்ல செத்துட்டார். அவர் இருந்து இப்படி வந்தானே நம்ம பயல ஊரம் கெடுத்து விட்டுருவாங்க. என்னைய அவர் மாறி நினைக்கிற செய்தி இப்படி பற்ற வைங்க, கணேஷ் பயில போடுங்கயாண்டு அவர் நாட்டுக்கு நின்றுப்பார். அவர் தான் சொன்னார். அத்தனை பெரிய மனுஷன் சொன்னது யாரு கேட்டா, எனக்கு அப்புறம் நாடு யாரு கையில் இருக்குன்னா இளைஞர் கையில் இருக்குன்னு சொன்னார். நல்லா இருக்குடா. 12 மணி ஆனால் உங்கள் கையில் தான் கப்பு, சைடிஸு, கோல்டு ஃபில்ட்ரு, கஞ்சா எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு. கணேஷ் போயில இவங்க தாண்டா கம்பெனியை அடைச்சவங்க. முதல்லாம் கணேஷ் போயில பெட்டி கடையில் சரஞ்சரமாக தொங்க விடுவாங்க. 3 ரூபா தான். அப்போ 3 ரூபாய்க்கு பார்த்தா ஒவ்வொரு ஆளும் வெதருக்கு நேரம் தொங்க விட்டுருப்பேன். எத்தனை பாக்கெட்டு வேணாலும் உடச்சி கொடுப்பேன். 1/2 கிலோ மேய்ஞ்சி தள்ளுவாங்க. இப்போ ரொம்ப கவனம் போய் சுரண்டு வாங்க பெட்டி கடைக்காரங்கள. என்ன அவன் என் தாலியை பொட்டாட்டி தாலியறியே நான் விற்கலண்ணே. விற்றான். இப்போ போலீஸ் பிடிச்சதுனால 3.25 லட்சம் பெயிலில் வந்திருக்கேன்னே. அவன் சொல்லி மண்டை காயுது ப்ரோ, எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக ஒரு ஓட்டுக்காவது கொடு. அவன் சொல்லுவேன் வேணும்னா என் கம்பு கூட்டு மசூர் இருக்கு, அதை வேணா பிடிங்கி நசுக்கி போட்டு போட மயிருமேனே. அதே மாதிரி பிளாக்கில் சரக்கு கொட்டுறது அப்படித்தான். அதுலேயும் இந்த ஓஜியில் குடிக்கிறவனை பார்த்தா சில பேர் ஒதுங்கி ஒதுங்கி போவேன். ஐயா இவன் தான் கட்டாலுமே கட்டிங்க கேட்பானே. அதுலேயும் பெரிய ஆளு ஊரா இப்போ நிறைய பேர் வெக்கத்தை விட்டு தெரியுறேன். உண்மைதான். சின்ன பையன் சரக்கு அடித்தா முதல்லாம் பெரிய ஆளுங்க அந்த கம்மாக்காரில் தண்ணி அடிக்கிறாங்களாக்கும் கிருஷி கட்ட வயலுங்க, நம்ம இங்கிட்டு போவோமியா அப்படின்னு போன காலம் 35 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இளவட்ட பையன் ஊரா நல்லா சேவக்கரியை திறக்கி விட்டு அவன் நிறைய போதில் இருப்பேன். பெரிய ஆளுங்க போய் எக்க வைக்காத, நீ அதில் ஒரு ஆளா கட்டிங்கள கம்பெனி சேர்ந்தியா, பதட்டத்தில் படார்னு எக்க வைக்கிறிய. இளவட்ட பையிட்ட போய் பெரியப்பாவுக்கு ஒரு கட்டிங் ஊற்றுங்கடா, ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டு அப்புறம் டேய் என்ன மைத்தில் நோத்தானே இங்கே வந்தேன், அப்புறம் தூக்கி போட்டு என்னை மிதிச்சு விட்டேன், மைத்தை பிடுங்கி விட்டேனே, ஏன் போட்டேன். பெரிய ஆளுங்க மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா சிறியவர்கள்லாம் மரியாதை கூடும். அதனால சின்ன பையலோட பெரிய ஆளுங்க சேர வேணாம். அப்படித்தான் சொல்கிறேன். நாளைக்கு போயிடுவேன். அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதான் சீரியலை தினசரி பாருங்க. சீரியலை பாரு. கிரைண்டர் ஒரு பக்கம் ஓடட்டும், மிக்சி ஒரு பக்கம் ஓடட்டும், ஃப்ரிட்ஜில் உரம் தண்ணி வடியட்டும், நீ பல்ல அழிச்சுக்கிட்டு சீரியலை பாரு. அதுலேயும் மாமியா மருமக சண்டை தான் தமிழ்நாட்டில் அதிகம். 100க்கு 10 மாமியாதான் மருமகளோட சேர்ந்து எனக்கு மக இல்லாத குறைய மருமக தீர்த்தி வைக்கிறா. அந்த பாண்டி மொட்டைக்கோவரம் முனி ஐயா உனக்கு ஆண் குழந்தையா தொட்டி கட்டணும் அப்படின்னு வேண்டும். இதில் எப்படி தெரியுமா ஒற்றுமை வரும்? மாமியா பார்த்த சீரியலில் மருமக அதே சீரியலை பார்த்துக்கிட்டீங்கன்னா நீ தப்பிச்சிருவேன். நீ ஒரு சீரியலு மாமியா ஒரு சீரியல்னு ரிமோட்டை மாற்றினீன்னா ஓ ரிமோட்டை அந்த போகும், சண்டை முத்திடும்.
8 குத்துக்கு இலையவ ஏன்டி உன்னை 5 நகை போதும் நம்ம போட்டுக்கிறோம்டான்னு என் மயன்ட்ட மண்டிட்டு கேட்டு உன்னைய தாலி கட்டு கூட்டு வந்தா ஏன்டி உன் மசத்தை அறுத்தான்னு நான் பொத்து நாப்பில் சீரியல் பார்க்குறேன் உனக்கு பொறுக்கலை அந்த காளி உன்னைய கேட்கட்டும் இந்தா வந்துருச்சு வந்து மாஜானியம்மன் கோயிலில் போய் எங்கள் ஊர் பொம்பளைய மாமியா ஒரு பக்கம் மாஜானியம்மன் கோயிலில் போய் மிளகா அரைச்சி அப்பியிருக்கா 2 கிலோ மிளகாயை அரைச்சிக்கிட்டே என் மருமகள் ஆத்தா எப்படியாவது காலுகை விளங்காமல் செஞ்சிரு 2 கிலோ இங்கிட்டு அரைச்சிருக்கேன் அங்கிட்டு மருமக 3 கிலோ என் மாமியா வாயை அதிகமாக பேசுகிறா எப்படியாவது வாயை கட்டிப்புரு ஆத்தா எந்திரிச்சிருச்சு மாசாணி அம்மா இந்த 2 முண்டியை காலி வரணும்னா அது 12 கிலோ மிளகாயை அதை அரைச்சிருச்சு 2 பேர்த்தையும் ஈஸ்வரா கொன்று இந்த முண்டையை நீ கொள்றாங்க யாரா ஐயா விழா கமிட்டி சொல்லுங்கயா கப்பலிங்க இந்த ஓசு ஏண்டா நீக்குற முண்டை அவவே கிடக்கிற கடையில முணுமுன்னு திட்டான்டா ஐயா கதவுக்கு பின்னாடி பாதுகாப்பு போடுங்கயா பொம்பளைக்கு இதா இருக்கு அப்படியே நீங்க பார்த்தாலும் 2 பொம்பளையும் களை எடுத்தது மாதிரி தான் உட்காந்துருக்கு தான் பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி இருப்பேன் மருதமணி ஆனா மேக்கப் இல்லாம பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு நீங்க கஞ்சி குடிக்க மாட்டீங்க பூராமே அரிதா இன்னைக்கு முதல்ல கல்யாண வீட்டுக்கு போனா மணி யாரு மாப்பிள்ளை யாரு பொண்ணு அழகா கண்டுபிடிக்கலாம் அப்படி மண்டை நல்லா தேய்ச்சி கரைச்சா வெட்டி கிருதாவெல்லாம் ஊசியா உட்காந்து மீசையா அப்படி மாப்பிள்ளை உட்காந்துருப்பார் பார்த்தா ஒரு துண்டை அப்படி போட்டிருப்பாங்க அவன் இப்படியே இருப்பேன் பொண்ணு அதே மாதிரி எத்து பொல்லா இருக்குந்தா 2 பேரும் என்னமோ கட்லாமீனுக்கு ஏமாத்தைய மாதிரியே நிற்பாங்க பஸ் ஸ்டாண்டில் செயின் அக்கறி மாதிரி அப்போ கண்டுபிடிச்சி போடலாம் இப்போ கண்டுபிடிக்க முடியல போராள் ஊரா எல்லாருமே மாப்பிள்ளை மாதிரியா போகிறேன் இங்கிட்டு பார்த்தா பொம்பளை ஊரம் மசுறு ஊரம் பூ கூப்பிட்டு கேட்குது ஏத்தா நீ தான் பொண்ண நான் சப்பளைக்கு வந்த முண்டை எதுக்கு போடுறேன் அங்கிட்டு பார்த்தா சமயக்காரன் பவுடரை போட்டு மீசையெல்லாம் ஏற்றி ஜம்முன்னு நிற்கிறாரு மாப்பிள்ளை தாலி கட்ட நேரம் ஆச்சு நான் பாயாசம் வைக்கணும் என்னடா காலங்கள் எல்லாமே மாறிக்கிடுச்சு ஆனா காலங்கள் மாறினாலும் தமிழுடைய உண்மையான பாசமும் வீரமும் மட்டும் மாறாது புறம் தமிழ்நாடா இல்லை கேரளாவுக்கு வந்துட்டனா பயந்தடக்கடா நீங்க எல்லாருமே இப்படியே அமைதியா இருக்க பூரா நம்ம இந்திய மாநிலத்துக்குள்ளேயே நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க வேலைக்கு வடக்கன்ஸ் சொல்றதை விட ஹிந்தி ப்ரோ ஆனா அவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க பஸ்ல வேற வந்துட்டேன் ஒரு கல்யாண வீட்டுக்கு பஸ்ல வந்து அவன் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கேன் இந்த கல்யாண வீட்டுக்காரங்க ரோடு சொல்லியிருக்காங்க எத்தனா 500 है 500 வந்து பெண்டுக அங்கே போயிடும்னா அவன் ஓகே பாய் அப்படின்னு எல்லாம் தூக்கிட்டாங்க ராமேஸ்வரம் கடலுக்கு கொண்டு போயிட்டேன் எதிர்கே 16 காரியங்க அவன் சாம்பலை கரைக்க சரி அதுதான் அப்படி இருக்கான ஹோட்டலில் வந்துட்டான்டா கனி ஹோட்டலில் போய் நம்ம கேட்க முடியல கே பையா இதெல்லாம் அதோ ஸ்பெஷல் தோசைக்கு போட்டு நம்ம ஆட்டணும் அவன் எதெல்லாம் லாதா ஆம்பளைட்டுக்கு ஒருத்தர் சொன்னேன் பாரு கட்டு அவன் கிட்டு என்ன இந்த கொத்து புரோட்டா எப்படின்னு கேட்ப நோத்தா ஈரல கேட்பேன் கொத்திக்கிட்டு முண்டை சர்றா முண்டை இந்த அண்ணே அனுபவப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் கணேஷ் கோயில நம்ம போடுறோம் அவங்க திங்கிறாங்கடா ஆட்டுக்குட்டி அகத்தி குலையை தின்றது மாதிரி அரை பாக்கிட்டு அது பூரா பிரே ரைஸ்ல வடிஞ்சு சி அதை நம்மளால வாங்கி சாப்பிட்டு நெய் சேப்பைகளான்ட்டேன் ஒருத்தன் அவன் சொல்ல மாட்டேன் வீச்சமர்த்த வயலுக சி இதெல்லாம் எப்படி சலுப்புறதுன்னே தெரியல கூட்டத்திலே இருக்கக்கூடிய தாய்மார்களே ஒரு குடும்பம் தலை நிமிர்த்துவதும் உங்களால தான் தலை குனிவதும் உங்களால தான் உங்க வீட்டுக்காரு என்ன கெட்ட பழக்கம் செஞ்சாலும் இரவு நேரத்தில் அந்த பழக்கத்தை செய்ய விடுத்தா என்ன பழக்கம்னே மூடிட்டு தூங்க சொல்லு என்ன ஐயா விழா கமிட்டி ஹலோ மைக் செட் அவனை எடுத்து வச்சுடியா ஆனா நீ போடுற ஆட்டம் தூமியை குடிக்க மயனே இப்ப பாடுறா
அவன் அந்த போறப்ப எனக்கு தெரியாதப்பா, நான் ஊர்ல வித நெல் வாங்க வந்தவன், நான் ஒதுங்கிக்கிறேன், கண்டால் நீதே மாட்டுவேன். தம்பி சத்தம் போட்டே இருக்கக்கூடாது, இங்க உட்காந்துருக்க கூட எங்க அண்ணன் தம்பி விட்டுன்னு சூத்தரிச்சு போகும்டா. என்னமே நம்ம மட்டும்தான் பெரிய நாடகம் பார்க்க வந்த மாதிரி கப்ளிங் ஓஸ் அந்த ஓசை வச்சு என்ன சப்பில் தெரியா ஐயா? அந்த 4 பேர் ஊருக்காரங்களா இல்லை எந்த ஊருங்கய்யா நீங்க? 4 பேர் சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. நீங்க வேற கட்டலாம் ஏன் எடுக்கிற ஆள் மாதிரி கரண்ட் இருக்கு. பாவம் கையை வச்சிருக்காங்க. நானும் நாளைக்கு வந்து வண்டி டிவி கட்டணம் கெடுத்து விட்டுருவாங்க, நாடகத்தை நிறுத்தி வைங்க. மருதமணி வேற பாவம் வாரச்சீட்டு கட்டணம்னு அழுதுகிட்டு இருக்கேன். இதுல தமிழன்ட்ட உள்ள ஒரு கெட்ட வழக்கம் என்ன தெரியுமா? கப்ளிங் ஓஸ். அட பேப்பாயமே, அது இல்லடா. நம்ம ஒன்று சொன்னோம்னு வைவேன், ப்ரோ படியில தொங்காதீங்க ப்ரோ, விழுந்தா உசுறு போயிடும். 2 கையை விட்டுட்டு போமியா, பொத்துன்னு விழுந்தோடனே பெரிய ஆஸ்பத்திரியில் கேட்பேன், இன்னைக்கு எப்படியோ சாமி கை விட்டுருச்சு. இங்கே ஒன்றுக்கு இருக்காதுன்னா அங்கே தான் 77 பேரை கூப்பிட்டு வருவேன். இங்கே அடிங்க ப்ரோ, நல்லா நீர் போகுது, அடிச்சு செவத்தை கரைச்சி விட்டு போயிடுவேன். இதே தமிழ்கிட்ட உள்ள கெட்ட வழக்கம். இந்த வாரம் இந்த 2 பேர் வர்றாங்க, தாய் நீங்கெல்லாம் வீட்டில் படுத்தா என்ன? இதுல எத்தனை உங்களை புருஷனுக்கு சோறு ஓடாம நாடத்துக்கு வந்த? சோறு ஓட்டு வந்த ஒம்பளை கூட கை தூக்கம் தா என்னத்தா? ஒரு ஒம்பளை போடலை, ஏன்னா புருஷன் தானே இப்போ உழ வைக்கிறது. நீ படுத்துக்கிருவ, கோவிச்சுக்கிட்டா பிள்ளை ஊட்டி தெருவில் தெரிஞ்சு பூரா உழ வைக்க. அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் பார்க்குறேன், வீட்டில் நெஞ்சுக்கு பாவாடை கட்டிட்டு துவைக்கிறேன். என்னன்னு கேட்டேன், ரோட்டில் வரவங்கெல்லாம் முதுகை பார்த்துட்டு என் பொண்டாட்டி மீனாட்சி தான் துவைக்கிறான்னு போயிடுவாங்கண்ணே. வந்துருச்சு, என் தாய் மீனாட்சி காப்பாற்றுவா. நல்லா காப்பாற்ற நான் போறேன். எங்க அப்பாத்தா பட்டு கிளவி, அது பேரு. ஐயா ஐயா நாடகத்தை கெடுத்து போறான்டா. அதுதான் வரும்போதே பூனை குசு போட்டு போச்சு. அப்படியே வண்டியை திரும்ப சொன்னா, ஏன் வண்டி டிரைவர் முண்டை ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவன் அவன் எந்த பிஞ்சக்காரை பார்த்தா 4 ரவுண்டு அடிச்சு தாண்டா ஏறுறேன். நேரம் குழப்ப எழுப்பி மாட்டி வண்டி ஓட்டினாலும் ஓட்டுவான்டான். நேற்று வந்தேன் பிரபு, அவன் ஏற்கனவே கருது வண்டி ஓட்டினவன். வேகத்தில் இப்படியே தூக்குனேன், என்னன்னு கேட்குறேன், கொஞ்சம் தூக்கி அறுக்குவான்னு கேட்குறேன். அதே பழக்கம். நான் என்ன பண்ண சொல்றேன், என் மேனேஜர் ஏற்கனவே அண்டுன்ற தாள் நரேன் சார் மைத்த புடுங்கணும் சார். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அன்றைய காலத்தில் ஐயா எங்கள் பெரியவெல்லாம் எங்கள் அப்புவெல்லாம் உட்காந்துருக்காங்க. சுகரு ப்ரெஷரு இதெல்லாம் உங்கள் காலத்தில் தெரியுமா? அப்பு தெரியாது. ஒல்லி வந்து டொங்காஸ் மட்டும்தான். அப்ப எல்லாரும் நினைப்பைய இளைஞர் ஊரான். அந்த காலத்துல நம்ம 2 பிள்ளைய பெற்று பொண்டாட்டி ஊர பால் கொடுக்க பயப்படுறா, அளவு குறைஞ்சு போயிடும், 2 பிள்ளைக்கு மேல வேணாம் உன்னை செருப்பு அடி போகிறான். அந்த காலத்துல எப்படி 16 பிள்ளை 18 பிள்ளை 20 பிள்ளைலாம் பெற்றிருக்காங்களே, எப்படி பார்த்தாங்க நினைப்பேன். காவல்துறை ஐயா வாங்கயா, கணேஷ் போல ஓட்டுறாங்க. காவல்துறையே காணா. எதுக்கு பெத்தாங்கன்னா, அந்த காலத்துல நீ பெருசா நான் பெருசா அடிச்சு பார்ப்போம்டா. இப்ப இவன் பொண்டாட்டி மாசமா இருந்துச்சுன்னா ஏத்த விட்டு பொண்டாட்டி கூப்பிடுவேன், ஏய் குப்பம்மா உள்ள பாடு சென்னையாக்கி விட்டுருவேன். அவன் 5 உள்ள, ஏய் வாடி நெல்லு குத்துனது போதும் உள்ளவா, 6 7 8 10 15 போதும், இதுக்கு மேல கருப்ப பையில இடம் இல்லடா, உன்னை கொண்டே வருவேன். அந்த காலத்துல ஏன்னா நீ பெருசா நான் பெருசா அடிச்சு பார்ப்போம். அந்த அளவுக்கு உழைக்கும் திறமை இருந்தது எங்க அப்புமார்கிட்ட, எங்க ஆத்தாமார்கிட்ட. காக்கக்கூடிய தெம்பு இருந்தது. அதனாலதான் அந்த காலத்துல அத்தனை பிள்ளையை பார்த்தாங்க. இந்த காலத்துல ஒத்த பிள்ளை பார்த்து தூக்கிட்டு வர்ற மணி பிரஸ்ல மயன் அப்படியே கீரி பிள்ளை மாதிரி கிடக்கேன். மயனை காட்டுத்தான் ஊருக்கார ஊரம் கரடி குட்டி நினைச்சு பயந்து ஓடி. அந்த பங்காளி ரொம்ப சிரிக்கிறிய, அனுபவப்பட்டிருப்பியோ? எங்க ஆத்தாவுக்கெல்லாம் தெரியும். எங்க ஏரியா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்துல தாயமங்கலம் ரோட்ல எங்க ஊரு. சாராயம் காய்ச்சல நம்பர் 1 ஊரு எங்க ஏரியா தான். அப்ப சாராயத்தை குடிச்சு விட்டு அங்கிருந்து வர்றாருன்னா கம்ப தூக்கிட்டு இங்க பொண்டாட்டி, ஐயா வந்துட்டானே காளிமுனி ஐயா எப்படியாவது காத்து கொடு, வந்த சோர்ல அடிப்பேன். என்னடி கண்டா நம்மளை அடிச்சா தொட ஊரம் பூரா பொம்பளை ஊரம் சாணி ஒத்தரம் கொடுக்கும். இந்த பொம்பளைக்கு இவ கொடுப்பா, அந்த பொம்பளைக்கு அவ ஒத்தரம் கொடுப்பா. அடி பிரிச்சிருவாங்க.
அது அந்த காலத்தில் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. நான் என்ன செய்ய 4 பிள்ளைய பார்த்துட்டு இவன்ட்டு அடி வாங்கி சாகுறேன். அப்படி இருந்தாலும் அடித்தாலும் இரவு நேரத்தில் எங்க சித்திரச்சிலவன் அப்பா வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லி அது அந்த காலம். இப்போ அதே நோக்கத்தோடு அவங்க அப்பா செஞ்சதை ஒரு பையன் செஞ்சேன். இங்கே வாடின்னு கூப்பிட்டேன் பொண்டாட்டியை 2 அறை விட்டுட்டு கம்பெடுத்து அடித்தேன். அது ஒன்றுமே சொல்லலை, வெரி குட் கேர்ள். வேகமாக போய் கதவை சாப்பா போட்டுச்சு, சேலையை கழட்டிடுச்சு. என்னண்ணே பண்ணியிருப்பாங்க? இருடா எனக்கே பயந்து. சேலையை கழட்டிச்சு, பேண்ட்டு சட்டையை மாட்டுச்சு. ஏன்னா அந்த பிள்ளை ஏற்கனவே கராத்தையில் 7 பெல்ட் வாங்கியிருக்கு. அதை இந்த மாப்பிள்ளை முண்டை பயலுக்கு தெரியல. வந்துச்சு அப்படியே வணக்கம் வச்சுச்சு. அவன் எப்படி இருந்துச்சு, அவன் இருக்கட்டும் அப்படி செவத்தில் தள்ளி அடிச்சா அவனை வெதறதில் அவங்க போய் இப்படி வந்தேன். இப்படி வரும்போது அவங்க அம்மா கேட்டுச்சு, உங்கள் அப்பே மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது பாய் போமுண்டாங்கிட்டு. அவள் சொலட்டி விட்டுக்கிட்டு கருது வண்டியில் அடித்தது மாதிரி அடிக்கிறான்னு. என்ன இப்போ இந்த அவனுக்கு குட்டை நல்லா இருக்கா? என்னப்பா அவனுக்கு குட்டை நல்லா இருக்கா? என் பேட்டி கட்ட லைட்டம் போய் அடிச்சு பார்த்துட்டு வா. போடா ஒரு பாட்டு பாடுவோம்டா. இங்கே சிரிக்காதப்பா, உன் வீட்டு நடு வீட்டில் சிரி. மாடுகள்லாம் முளை வச்சு புடிட்டு போட்டோம். இப்படி ஒரு சிரிப்பா. ஆனால் இப்படி சிரிக்கக்கூடிய என் தம்பிக்கு மட்டும் உடல்ல எந்த நோயும் வராது. சிரிக்கணும். அதுக்காக பொழுதனைக்கும் சிரிக்கக்கூடாது. விபூதியை போட்டேன்னு வைவேன் ஓதம் 70 டன் ஆயிடும். அண்ணே காவல்துறை ஐயா வந்துட்டாருண்ணே. அங்கே அவர் நிற்கிறாருண்ணே. எங்க அந்த மதிப்பு மரியாதைக்குரிய எங்க காவல்துறை அந்த ஐயா, காவல்துறை ஐயா, இந்த கிணறுக்கு மட்டும் கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க. உங்க ஸ்டேஷனுக்கு நான் டீ சப்ளை பண்றேன். இங்க சுடுங்கயா. துப்பாக்கி இல்லையா? ஏய் இவன் அதிசயமாயிரா சிரிக்கிறான்டா. ஏய் இவன் கருத்து புரியா, அவனை கொண்டு போய் 15ஆம் நம்பர் ரூம்ல ஓடுறான். ஆடு வச்சிருந்தீ. ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னா கேட்பாங்க எங்க அண்ணன் தம்பி. எங்க அண்ணன் தம்பி சொன்ன நான் கேட்பேன். குடி நேரத்தில் போன் போடுறேன்னா சைடு குத்துறேன்னு அர்த்தம். என்ன போன வருது, பெரிய அமெரிக்க அதிபர் ட்ரம்முக்கு அடிக்கிறாரு. இவர் தமிழகத்தில் மறக்க முடியாத ஒரு விஐபி. உண்ட கணேசி கோயிலுக்கு அலைவேன். அந்த வைக்கப்பட்டேன். பத்தியா 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 சின்ன கப்பலிங்க ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா. இதே இந்த மேடை ஐயா, மேடையில் உண்மையை சொல்றதுக்கு தைரியம் வேணும். நான் பயப்பட மாட்டேங்கய்யா. இதே கொட்டக்குடியில் இவங்க வச்ச நாடகத்தில் இந்த கலையரங்க திறப்பு விழாவுக்கு நான் தான் பப்பனுக்கு வந்தீங்க. அன்னைக்கு நிறைய போதை தண்ணி அடிச்சிருந்தேன். உண்மையை சொல்கிறேன். கிட்டத்தட்ட 7 ஆண்டுக்கு முன்பாக நான் குடியை மறந்தேன். இன்னைக்கு இந்த கூத்தாடினால எத்தனை பேர்த்துக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ நான் ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க. நான் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்கய்யா. நான் கோமாளி தான். நான் பப்புன்னு போடுற கோமாளி தாங்கய்யா. ஆனால் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இன்னைக்கு ரோட்டுகளில் பார்க்கும்போது அந்த மது போதையில் மூலிகை கிடக்குங்கண்ணே. அது வேணாண்ணே. இனிமேல் நம்ம பிறக்க போகிறது இல்லைண்ணே. உங்களுக்கு வேணால் அந்த களிச்சேரி கோமாளி பைய இன்னையோட மறந்துடலாம். ஆனால் எனக்கு அண்ணன் தம்பின்னு சொல்கிறதுக்கு உங்களை விட்ட யாரும் இல்லைண்ணே. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறேண்ணே. எங்கள் அம்மா முத்துவல்லியை ஆத்தா கேளுங்கத்தா, அது படிக்கலை. அம்மா படிக்கலை. எங்கள் அம்மா சொன்னிச்சு, மொத்தம் நாங்கள் 4 பேர், ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, நாங்கள் 4 பேர். அப்போ எங்கள் அம்மா சொல்லி அழுதுச்சியான்ட்டு. நான் தண்ணி அடித்த காலத்தில் இந்த 3 பேரை பற்றதுக்கு நான் ஆனந்தமாக இருக்கேன்டா ராதா, உன்னை பிள்ளைய பற்றதுக்கு என் வயிற்றில் பிரண்டையை கட்டி அடிக்கணும்டா அப்படின்னு எங்கள் அம்மா என்னை திட்டுச்சு. அதே எங்கள் அம்மா போன வருஷம் 4 குடும்பத்துக்காக என் சொந்த இடத்துல 4 வீடு கட்டி நான் திறக்கும் போது இப்படி ஒரு பிள்ளையை பற்றதுக்கு நான் ஆனந்தப்படுறேன் ஐயான்னு முத்தம் கொடுத்துச்சு எங்கள் அம்மா. அதனால் அவங்க பாதம் தொட்டு கேட்குறேன், அண்ணே தண்ணி அடிக்காதீங்கண்ணே. அதில் 2 பேர் உள்ளே வந்து கேட்பேன், தண்ணி அடிக்காதுன்னு சொன்னேன்னே, கணேஷ் போயெல்லாம் போடலாம் பண்ணு. ஏன்னா கோமாளி என்ன சொன்னாலும் சிரிப்பாத்தே இருக்கான். நான் தண்ணி அடித்த டயத்தில் மானாவது பங்குனி மாதம் தாயமங்கலம் திருவிழா பஸ்ஸுலாம் அதிகமாக வந்ததுக்கு நான் ஸ்கூட்டியில் வச்சுருந்தேன். அதை ஓரம் கட்டும் போது அப்படி வாரி விட்டு விழுந்துட்டேன். அரைச்சி புரிச்சு என் பொண்டாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறேன், அரைச்சி புரிச்சுமா ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படின்னு. என் பொண்டாட்டி சொன்னான், காலையிலேயே ஜோக் பண்ணாதியா வீட்டுக்கு வாயாட்டான். அதனால தான் கோமாளி என்ன சொன்னாலும் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். அதே மாதிரி பொம்பளை ஆளு சொல்கிறேன், புருஷன் போய் தண்ணி அடிச்சிட்டு வராருன்னு நீ ஆம்பளைட்டு சிக்கனை பொறிச்சு வை, அப்போ டெய்லி பாறையே திறக்கலாம்.
நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நாளையிலேருந்து செஞ்சுவார். ஒரு ரூபாயை குடிக்க மாட்டேன். நல்லா சொல்லுனேன். இப்போ சொல்கிறேன் பாரு. புருஷன் போய் நான் போய் சன்னி சாப்பிட்டு வரேன்னு சொன்ன உடனே நீ என்ன பண்ணுறீன்னா, அவன் கட்டிக்கு போகிறதுக்குள்ளே நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு காலு மேலே காலை போட்டு ஃபில்ட்ரு மட்டும் பற்ற வை. அவனுக்கு அடித்த சரக்கு இறங்கிறான். என்ன ஒரு மாதிரியா மிதக்கிறாளே. அதுவும் மிஞ்சி அவன் வந்து என்னடியும் கோத்தாண்டா, நீ சேலையை தூக்கி கட்டிட்டு என்னடா கொம்மாண்டு உன் பிள்ளைய ஊரா ஏன் அம்மா ஏன் அப்பா ஏன் அம்மா ஏன் அப்பா, அதோட வார லீவு வந்துடும். செல்ல தாயி குருவமா கணவன் என்ன தவறு பண்ணனாலும் பெத்த பிள்ளைகளையும் கணவரையும் அத்தனை பேரையும் அரவணைத்து கணவன் உழைக்கக்கூடிய காசை சிக்கனமாக பயன்படுத்தி உழைக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா வீர தமிழச்சி. என் தாய்மார்களே, என் தாய்மார்களே, சிங்கப்பூர் போனேன்னே, சிங்கப்பூரில் புருஷன் இங்கிட்டு பீர் அடிக்கிறேன், பொண்டாட்டி அங்கிட்டு பீர் அடிக்கிறான். அவன் ஃபில்ட்ரு பற்ற வைக்கிறேன், எதுவும் ஃபில்ட்ரு படிக்கிறது. ஆனால் சிங்கப்பூர்லாம் யார் ஆம்பளை யார் பொம்பளையும் தெரியாது, பூரா மழுக்குன்னே இருப்பாங்க. ஆனால் இத்தனை தாய்மார்கள்லாம் இன்னைக்கு பயம் இல்லாமல் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்குறாங்க தாய்மாரெலாம். வாழ்த்துக்கள் தாயே. அதே மாதிரி என் தம்பிகள் எங்கள் அன்னைங்கள்லாம் உயிரை பணைய வச்சு அந்த விளையாட்டு காளையை பிடித்து அடக்கக்கூடிய வீர தமிழர்களே. உடனே ஓய்ந்துவேன். விஷயம் சொல்கிறேன். வாடியில் ஒரு பாச்ச மாட்டை அவுக்கிற ஓனருக்கு சொல்கிறேன், இன்னைக்கு ஒழுக்குமார் வாடியில் அவுத்து விடும் போது உனக்கு என்ன அங்கே சேட்டை வாடிக்குள்ளே அப்படி தூக்கி கட்டினவனே சட்டியில் 1000 கண்ணு பானை மாதிரி ஓட்டம் இருக்கும். தூக்கி கட்டிக்கிட்டு அந்த மாடு வெளியே வரும்போது இவன் தவுவேன் பாரு, வாடா அழகுரு வெளியே வாடா வாடா ஒத்த அவனை போடுறா இவனை போடுறா, இவனை போட்டுருச்சு, ஓனரை போட்டுருச்சு. போட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் அப்படி படுத்து கிடக்கேன். சொந்தக்காரன் போய் கேட்குறேன், ஓ மாடு எப்படி ஒன்னே பாஞ்சு? கண்டாலிமா என் மாடு எப்பயும் வாடை எடுக்கும். ஆமாம், மோந்து வாக்கு ஒரு அமிர்தாஞ்சை தேய்ச்சிருப்பார். எந்த ஒரு ஐந்தறிவு ஜீவன் காளையாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்னென்னா தன்னுடைய உரிமையாளருக்கு எப்படியாவது பேர் வாங்கி தரணும். அப்போ தாண்டா புண்ணாக்கு சேர்த்து வைப்பேன்னு யாரு நின்றாலும் தூக்கி போட்டு போகிறதான் வீர காளை. அதுக்கு ஓனர் தெரியுமா, அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் இன்ஸ்பெக்டர், ஏரியா இன்ஸ்பெக்டர் அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் ஐயா காலை சளிட்டு அடிச்சுட்டு அங்கிட்டு போகாது, யாராக இருந்தாலும் பாய். அதனால ஜல்லிக்கட்டு போகக்கூடிய, வடமாட்டுக்கு போகக்கூடிய, ரேசு வண்டி பற்றக்கூடிய என் உறவுகள்லாம் பாதுகாப்பு அவசியம். கவனமாக செயல்படுங்கள். இந்த உலகம் உள்ளவரை என் தமிழுடைய வீர விளையாட்டு பேசட்டும். வாழ்த்துக்கள் ப்ரோ. ஆமாம், பொம்பளையால் நினைக்கேன், ஆம்பளை உரம் ஜல்லிக்கட்டு எங்களை சொன்னியாப்பான், நீ தாயை விளையாடு தாயை விளையாடு. அதுவும் தாயை எங்கூர் பொம்பளையெல்லாம் சொல்லும் போது அப்படி இப்படி பச்சை பச்சையாக போடுறாள். எங்கடி ஒரு தாயா, இந்தாடி ஒரு 12, ஆடி அவுசாரி ஒரு 2, வாடி ஒரு முண்டை 3, ஆடி தேவடியா 12 வாடி. நான் போய் சொல்லலை, இது உண்மையிலே பேசுறதே நான் சொல்கிறேன் ப்ரோ. உண்மையா இல்லையா? ஆம்பளை சீட்டு விளையாடும் போது சீட்டை இழுத்தா வந்துடுறேன், ஒன்று சொல்லாமல் இழுக்க மாட்டேன். செய்தி வீடியோங்கிட்ட பற்ற வச்சுக்கிட்டே எங்கடா கொத்தா சோக்கரு வாட ஆடு வச்சிருந்தி. நல்ல வாய்ஸா இருக்கே. ஆடு வச்சிருந்தி ஆடு வச்சிருந்தி. ஆட்டுக்கு பிறந்தவன் தான் கரெக்டா மெமிக்ரி பண்றான். என்ன மேடம்? மேடம் நாடகம் பார்க்கவா? அதான் நான் கூட பிளேட்ல இருந்து அப்படியே வண்டியெல்லாம் நினைச்சேன். இருடா முண்டை, பெரிய பியாஸ் டிரைவர் மாதிரி தான் எடுப்பார், அப்படியே வாட்சி புலந்துடுற மாதிரி. இதில் பொம்பளை ஆளுக சில பேர் நாடகம் பார்க்காம மனசுக்குள்ளே வஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். ஏன்னா தார்பாயை விரிச்சது நீ மண்ணில் உட்காந்துருப்ப. ஊர் பொம்பளை சிமெண்ட் மூட உரம் தார்பாயில் இருக்கும், அது புலம்பும். இவ கட்டுக்கு தார்பாய் ஒன்றும். இந்த தார்பாய் இந்த நாடகம் எப்போ முடிப்பாங்க, சுருட்டிட்டு போகலன்னா அவன் வீட்டுக்காரன் நம்மளை குத்துவானே. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஆடு வச்சிருந்தி ஆர்வ கொள்ள நீர்மலை அடி அடிக்க மாடு வச்சிருந்தி.
1312 செம்பொரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க சம்பளத்துக்கு 4 பேரை கெஞ்சி கதறி காலில் விழுந்து இப்ப ஆடு மேய்க்கிறதுக்கு ஆளு கிடைக்கல. கிழக்கு ஏரியாவில இருந்து கொட்டகுடி பகுதிக்கு கூட்டி வந்து வேலைக்கு வச்சிருந்தேன். 10 மரக்கா நெல்லு வச்சிருந்தேன். மதுரையில 12 வீட்டு பத்திரம் பீரோல பூட்டி வச்சிருந்தேன். ரியல் எஸ்டேட் நல்லா கை கொடுக்குதுன்னு மேலூர்ல இருந்து கொட்டகுடி மெயின் பைபாஸ்ல ஒரு 200 ஏக்கரை வெள்ளக்கல்ல ஊண்டி பென்சிங் பண்ணி வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட்ல இடம் கை கொடுக்கலைன்னா நகை திடீர்னு 12,000 13,000 கிராமுக்கு ஏத்துறாங்க. ஒரு 150 ரூபாய் நகை சேர்த்து வச்சிருந்தேன். பார்ச்சுனர் காரு 2 வச்சிருந்தேன். BMW 1 வச்சிருந்தேன். சடங்கு சுத்துறதுக்கு ஏத்திட்டு போற ஒரு பிக்கப் வச்சிருந்தேன். ஆளுகள் அதிகமா இருந்தா நம்ம வசதியா இருந்தா 4 பேர் சேர்ந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஒரு 15 பேரை தினமும் தண்ணி ஊத்தி கூடைய கூட்டி திரிஞ்சிருந்தேன். இவ்வளவு பணம் வச்சிருந்து வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வெள்ளி செவ்வாய் விரதம் கப்ளிங்க காமிக்க மாட்டான். சிவகங்கையில ஒரு பொம்பளைய சேர்த்து வச்சிருந்தேன். ஆமாடா அடா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அடா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுவப்பா ஆண்டவா. குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. ஓ மை காட். குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி தாலி கொடியே வித்து தானே அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி தாலி கொடியே வித்துத்தானே அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே எந்த விஷயத்துக்கு போனாலும் என்ன பிராண்டு சரக்கு கிடைக்குதோ அதை வாங்கி குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. ஒரு 23 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பழகின நண்பர்கள் சொந்த பந்த அண்ணன் தம்பி பார்த்த வேலை இதெல்லாம் பெருசு இல்லடா. இந்த மதுவல தாண்டா உலகமே இருக்குன்னு 23 வருஷமா குடிச்ச ஒரே ஒரு தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேமே. அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல உடம் 10 பேரு வச்சிருந்தேன். அடா அத்தனையும் குடியால் இந்த நிலையாச்சு. அடா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு
பொண்டாட்டி கொலுசை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகள் சொன்ன வார்த்தைகளை முண்டை என்னடா நோடிக்க முப்பாட்டும் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசரி எம்கேஆர் மதிக்கிறேன். இனிமே என் தமிழன் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் இதோட குடிய மரப்பைன்னு மேட மேடக்கி இந்த பாட்டை படிக்கிறேன். நீ நக்கல் பண்றிய மைசம்ல தம்பி, நான் மைக்கில சொன்னா உலகம் பூரா போறோம். ஒரே ஒரு விஷயம், இது நீ விளையாடுற மாதிரி தெரியுது. விளையாடுறதுக்கு இங்க வேலை இல்லை தம்பி. உன்னை யாரா கேட்கறேன்? ஆப்ரேட் பண்றேன் நானே. என்ன விளையாடுறியா? பூரா வேலை வெட்டி இல்லாத ஆளு போட்டு விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஒரு முடிவுக்கு வரட்டும். இங்கே இருக்கக்கூடிய இந்த பத்திரகாளி அம்மே, மதுரை பாண்டிமுனி, வெட்டுடையா காளியம்மா, பெருங்கொண்ட ஜாமியெல்லாம் இந்த தமிழகத்தில் இருக்கு. இதெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது, நீதி தவறாத, அள்ளி கொடுத்த சாம்பா அரும்பு குறையாம காக்கக்கூடிய தெய்வம் தமிழகத்தில் நிறையா இருக்கு. எல்லா சாமி ஆலயத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க. அங்கே கதவுகளை திறந்து வைத்து சூடம் ஏந்தி இந்த தீவாரணை காட்டுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் ஆடி 18ஆம் பருக்கு மட்டும்தான் திறப்பாங்க. அதுக்கு வரைக்கும் ஏன் அடைச்சு கிடக்கு யாருக்காவது தெரியுமா? இந்த 18ஆம் படியா எங்கே பிறந்துச்சு, எப்படி வளர்ந்துச்சு, எப்படி அழகர் கோயில் எல்லைக்கு வந்துச்சு? இப்போ போடு அப்படின்ட்டேன். என் தம்பி போடு, உடுக்கு சவ்வு கிழிஞ்சு போச்சு, பேசாம இரு. என்ன நாடகம் தெரியாம வந்திருக்க நீ? செம்பரியாட்டு கிடையில படுக்கிறது நல்லது. அது கதம்ப நாடகம் புத்ரு. மருதமணியை தூக்கி ஒன்று வெதரில் எத்த சொல்றேன். சாமி துடியாக இருந்துச்சுன்னா அந்த கொட்டை குடியில் அப்படி தூக்கி எறியும். சாமி வர்றது எப்படி தெரியும்? உடம்பு புல்லரிக்கும், கை முடிகள் எல்லாம் நட்டமாக நிற்கும், தன்னை அறியாமே கண்ணில் தண்ணி வரும். அப்படி வந்துச்சுன்னா அதை அடக்காமல் ஆடிவிட வேண்டும். ஏன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்தினால் இது இதயத்தை பாதிக்கும். ஒரு வீட்டில் ஒரு ஆள் சாமி ஆடுறாங்கன்னா அதோட சிறந்த புண்ணியம் எதுவுமே கிடையாது. அப்படி இந்த வாரு கட்டிங்க போட்டு ஆட வாண்டேன். என்ன இப்போ இவ்வளோ நேரம் பாடி 50 ரூபா தலா தர்றிய? நீங்கள் அங்கே உட்காந்துற ராசியில் எப்படி உட்காருங்களேன். அன்பு ஆலயம் பெருமாள் கொட்டகுடி ரூபாய் 100. அதனைத் தொடர்ந்து மாத்தம் மேல்நாடு ஏ வல்லாளவட்டி பேரூர் கழகம் ஏ செட்டியார் வட்டி ஏ செந்தில் டிரைவர் சார்பாக 101 3 பேர் எழுதி பெட்டி ராஸ்கல் 100 ரூபா. ஊர் மண்ணை எடுக்கிறேன். சாமியை கூப்பிட போறேன். 18ஆம் படியா எங்கே பிறந்துச்சு வரலாறா சொல்ல போறேன். சார் போச்சு கொஞ்சம் நல்லா சார் போய் ஹலோ இந்த வெள்ளச்சட்டக்காரன் இப்போ பாருவேன் விளையாண்டுக்கிட்டே இருக்கேன். விளையாடக்கூடாது தம்பி. ஒரே ஒரு விஷயம், சாரி ப்ரோ இங்கே வந்து கேட்குறேன். ஏண்டா என்ன சாரி? ஓ ஈரு சாரி. ஹலோ ஹலோ என்னப்போ என்னப்பா சாமி வந்துட்டு உன் வீட்டு கிள்ளிக்கிற கிடையாது. உட்கார். சாமி அழைக்கிற நாங்கள் பிறகு கூடாங்க. உட்காருப்பா. நீனா 100 வருஷம் நல்லா இருக்கணும். உட்கார். அப்படி முடியலன்னா நாடகம் பார்க்க வர்றாள் அங்கே போய் உட்காரு. உன்னை உழவி விட்டாங்க அதே என்னை வயிறு. உட்காரு வடி. சாமிக்காகத்தான் அந்த நாடகம்.
சாமி கைகால சோத்தை கொடுக்கணும், எல்லா மக்களையும் நல்லா வைக்கத்தானே அந்த கொட்டைக்குள்ள நாடகம் போட்டியே. சாமி இருக்கா? இருக்கு. விளையாட்டு கூப்பிடுறது கிடையாதுங்க, நாங்கள் பரம்பரை கோடாங்க. நம்புறீங்கல்ல? ஒரு 2001 தச்சனை வைங்க. சரி சரி. ஓ எம்கேஆர் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ஸ்ரீ அழகுமலையான் வேன் சர்வீஸ் எம் விஜய் யாதவ் கொட்டகுடி என் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 501 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி, வணக்கம். சார் போய் ஆனால் அப்பையிலேருந்து நீ நோண்டிக்கிட்டே திறப்புறோம். விளையாடுறதுக்கு இங்கே வேலை கிடையாது, இது சீரியஸான நாடகம். நாளைக்கு என்னை சொல்லக்கூடாது, நீங்கள் பார்க்குற ஆளு கூட ஒரு மாதிரியை சொல்லிட்டு போயிடுவா. செட்டை என்னையை சொல்ல மாட்டாங்க. விளையாடாதீங்க, பாதம் தொட்டு கேட்குறேன், நீங்கள் நல்லா இருக்கணும் ப்ரோ. அந்த வெள்ளை சட்டை வந்தானா கிட்னி அந்துவோங்க உண்டு. அவனுக்கு கப்ளிங் கிடக்கலைன்னு இங்கே நோண்டான்டா. கொட்டகுடி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத பத்திரகாளியா, பத்திரகாளி கருப்பனோட சேர்ந்து வரலையா, பத்திரகாளி கருப்பனோட சேர்ந்து வரலையா. கொட்டகுடி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத பத்திரகாளியா, பத்திரகாளி கருப்பனோட சேர்ந்து வரலையா. கொட்டகுடி பத்திரகாளி தத்துரமா இருக்கிறாளையா. உடமரத்தை விட்டு கள்ளிச்சேரி எல்லைய விட்டு கொட்டகுடி தங்கச்சி பத்திரகாளிய பார்க்கத்தானே நிக்கிறானையா. கொட்டகுடி கிராமத்திலே இருக்கிற சாமி அண்ணா துடியான தெய்வம் தானையா. பாட்டஞ்சாமி தத்துரமா இருக்குதையா, பாட்டஞ்சாமி தத்துரமா இருக்குதையா. கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா, கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா, கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாரப்பா, 18 படிகாரப்பா, 18ஆம் படியா கொட்டகுடி மக்களை பார்க்க வந்துதான நேராச்சியா. கொட்டகுடி கிராமத்திலே இருக்கிற சாமி அண்ணா வீராம் குறையலையா. சாமி ஊரா தத்துருமா இருக்குது மாறையா, சாமி ஊரா தத்துருமா இருக்குது மாறையா. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய விஜய் டிவியினுடைய ஹெட்டு, எல்லாரும் விஜய் டிவி பார்க்காம இருக்க மாட்டீங்க. அதனுடைய ஹெட்டு என்னுடைய பாசம்புகு அன்பு அண்ணன், அவர் வல்லாளவட்டி மண்ணுக்கு சொந்தக்காரர், மதிப்பு மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் மூத்தவர் திரு சந்துரு அண்ணன் அவர்களை வருக வருகன அன்போடு வரவேற்கிறோம். விஜய் டிவி பார்க்கக்கூடிய அத்தனை உறவுகள் சார்பாக மேடைக்கு வாங்க சார். கொஞ்சம் ஏன்னா நம்ம சொல்கிறோம் விஜய் டிவி சினிமான்னு, அத்தனை சினிமாவில் உள்ள நடிகர்களும் விஜய் டிவியில் உள்ளவங்கள்லாம் என்னையை பார்க்குறாங்கன்னு நினைக்கும் போது அதெல்லாம் எங்கள் அண்ணன் தம்பிக்கு தான் அந்த இதெல்லாம் போய் சேரும். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. மதிப்பு மரியாதைக்குரிய வல்லாளவட்டி வல்லாளவட்டி சந்திரனோட சொந்த ஊர். ஆமாம், அந்த தெத்தூரில் வந்து வல்லாளவட்டியில் இருக்கீங்க. நன்றி. விஜய் டிவியினுடைய ஏற்று எங்களது சந்துரு அண்ணன் அவர்களுக்கு
கொட்டகுடி கிராமத்தார் சார்பாக மலர் மாலை நிறுவனத்தை கௌரவப்படுத்துறாரு. அந்த பிப்பாஸுக்கு லைன் பண்ணுங்க. அதில் போய் நான் போய் இதில் கேட்டது நடக்கும். சாமிகிட்ட கேளுங்க. கண்டிப்பா. சரியா? அப்பதான் நிறைய ஏழை வேலையில காப்பாற்ற முடியுங்கய்யா. விஜய் டிவி ரேட்டா இல்ல என்ன ரேட் சொல்றேன்? கேபிள் ரேட் சொல்றீங்க. நான் மேல இருக்கவங்ககிட்ட சொல்றேன். சரி, கண்டிப்பா விஜய் டிவி சீரியல் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சிறகடிக்க ஆசை பார்க்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாண்டியன் ஸ்டோர். ஸோ நான் விஜய் டிவியில் வந்து எல்லா சீரியலுக்கும் ஹெட்டாக இருக்கேன். சீரியல் குழு தலைவர். நான் மதுரை மண்ணை சேர்ந்தவன். நான் யதார்த்தமாக நான் தமிழ் வருட பிறப்புக்காக நான் மதுரைக்கு வந்த சமயத்தில் இன்னைக்கு உங்கள் ஊரில் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதா அவர் எம்கேஆர் பிரதர் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தனால நான் தேடி வந்தேன். சரி பார்க்கலான்ட்டு வந்தேன். ஒரு நாடக கலை இவ்வளோ தூரம் மக்கள் இன்னைக்கும் என்கரேஜ் பண்ணுறாங்க, ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு மக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மதுரை மண்ணை சேர்ந்தவர்கள் கலையை என்றும் வாழ வைப்பார்கள் அப்படின்றதுனால ஸோ அது உண்மைன்றது நான் கண்கூட நான் பார்க்குறேன் நான். ஸோ மிக்க நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அதே நேரத்தில் பிரதர் நடத்துகிற அன்பாலயத்திற்கு என்னுடைய 5001 நான் தினம் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்து பார்க்குறப்போ அண்ணன் மணிகண்ட அண்ணன் அவர் கப்ளிங் அண்ணன்லாம் சொல்லுவார். ஸோ எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் அவங்களுக்கும் என்னுடைய வழங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கிடைச்சதுனால ரொம்ப நன்றி. மருதமணி அவருக்காக தான் நானும் வெயிட்டிங். எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு சுயநலம் விஜய் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அது சூப்பர் சிங்கர் ஆகட்டும், பிக் பாஸ் ஆகட்டும், குக் வித் கோமாளி ஆகட்டும், பாண்டியன் ஸ்டோர், சிறகடிக்க ஆசை, சின்ன மருமகள், இன்னும் நிறைய சீரியல்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நான் அதுக்கு பர்சனலாக முன்னாடி நான் எழுதின கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் மீனாட்சி, பாரதி கண்ணம்மா, இன்னைக்கு தனம், சின்ன மருமகள், இதெல்லாம் நான் கதை எழுதிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு வேண்டும். ரொம்ப நன்றி. நான் உங்களுடைய நேரங்களை ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எடுப்பா தம்பி, கேமரா வேலை செய்யாதே. அப்படியே நாங்கள் மன்னிக்கணும். உங்க நேரத்தை எடுத்துக்கிட்டதுக்கு தொடர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. உள்ள மருதமணி இருக்காரு, பார்த்துட்டு போங்க. குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. நன்றி நன்றி. அண்ணன் ராமர் என்றால் நான் லட்சுமணே. எத்தனை மாணவர்களை எத்தனை நடிகர்களை வளர்த்து விட்டு உருவாக்கினேன். அதில் எனக்கு கிடைத்த அந்த உறவுகளை பூரா அப்படியே கிடைக்க செய்தது எங்கள் அண்ணன் மருதமணி தான். ஏன்னா மருதமணி அண்ணே முக காமெடியன். அப்படி வெளியே முகத்தை காட்டினவனே அப்படியே நல்லா மாதிரியே இந்த குட்டி நாய் 8 நாள் இறதிங்காமல் இருக்கும் பாரு. அவன் உடம்புலே நகைச்சுவை இருக்கிறது. அவங்க அப்பா பெரியவங்களுக்குலாம் தெரியும். மருதமணியோட அப்பா வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் அன்றைய காலத்திலே நடக்கிறது என்றால் மருதங்குடி மருதமணியோடைய தந்தை என்னுடைய பெரியப்பா MC அழகு இல்லாமல் இல்லை. மருதமணி என்னை பார்த்தா அவங்க அப்பாவை பார்க்க போனா அதே மாதிரி தான் குரலும் உடம்பும் அப்படியே இருப்பாங்க. ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தா அவரை பார்த்துருப்பீங்க எல்லாருமே. மருதமணி எனக்கு நன்றி சொல்லி விஜய் டிவியிலிருந்து இவ்வளவு பெரிய ஒரு இயக்குனர் நம்ம நாடக கலையை பார்த்துருக்காருன்னா அது மதுரை மண்ணில் உள்ளவங்களுக்கு தான் அந்த கலையோட அருமை தெரியும்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னையும் மருதமணி என்னென்ன எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் அன்னைங்க 4 பேர்த்தையும் சொன்னது தான் எனக்கு பெரிய பெருமை. அப்போ எத்தனை பேர் இவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க. இது வந்து உலக அழிஞ்சாலும் மணிகண்டேன் அருளண்ணே எங்கள் அண்ணே தியாகராஜண்ணே உங்கள் புகழ் அழியாதண்ணே. வாழ்த்துக்களண்ணே வாழ்த்துக்களண்ணே. சந்துரு சார் அவர்கள் அன்பாலயத்துக்காக 5001 கொடுத்துருக்கிறார். என்னுடைய அன்பாலயம் சார்பாக சந்துரு சார் விஜய் டிவியில் உள்ள அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். 5000 கொடுத்ததுக்கப்புறம் 100 ரூபா ஒன்று கொடுக்கலாம் ஐயா. மாடசாமி அண்ணார் அவர்கள் ஐயா நீ சித்திரவர்த்திய மாடசாமி அண்ணா அவர்கள் எனக்கு 500 அண்ணனுக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. மாடசாமி கொட்டகுடி அவர் சார்பாக வீட்டில் பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டா எடுத்த சரக்கு அடிக்காத ப்ரோ அடிக்காத போனேன் ஒரு 10,000 தரேன். இதை வச்சு சரக்கு விட்டுட்டு வேற போய் தொழில் பண்ணுறியா? அப்பயும் 10,000 ரூபாய்க்கு பாரின் சரக்கு தான் வாங்கி அடிப்பேன். என்ன கருத்திலும் புனலான குடி மது மரியாதை கூறிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொட்டகுடி கிராமத்திலே ஈசானி மூலையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ வேலமுருகன் ஐயன் ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு கொட்டகுடி கிராமத்தார் சார்பாக இந்த நாடகத்தை நடத்தினாலும் நாங்களும் இந்த விழாவில் பங்கேற்கணும் என்று வெளியூரிலிருந்து வருகை தந்த என்னுடைய சொந்த பந்தங்கள் அத்தனை பேர் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பக்கத்தூரோ எட்டத்தூரோ கிடையாது. அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய ஒரு பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு தமிழச்சி, துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த MA பள்ளியம்மா MA படிச்சிருக்கா. அவங்க அப்பா ஆத்தா இன்சில் MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொலித்து உங்கள் அன்பை பெற காத்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் நாரதர வேஷம் போட்டு பெரியவங்க எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்தவங்களுக்கெல்லாம் அப்படி மேடையில் வந்து நின்றாருன்னா மேலோகத்திலிருந்து ஒருவேளை வந்துட்டாப்புலையோ அப்படின்னு நினைப்பேன். யாருன்னா திரைப்பட நடிகர் புரட்டா சூரியனை பிறந்த ராசாக்கூர் மண்ணின் மைந்தன் என் சித்தப்பேன் அஞ்சரை கட்ட ஆறுமுகம். அவரெல்லாம் சந்திச்சு வேணா இன்னைக்கு வர்ற நாரதரை பார்த்தீங்கன்னா அழிஞ்ச கம்மாயில் கடைசியில் போய் எங்கனையாவது கெளுத்தி மிதக்கமான கச்சாயம் இந்தந்தி வெறிச்சாலி மாதிரி வயிறு. ஆனால் எங்கள் அக்கா வீட்டுக்கார் என் அன்பு மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டிருக்கிறார். விஜய் டிவியில் முத்துச்சிரிப்பி அண்ணே நாரதரோட அதிகமாக நான் எந்த நாரதரோட நாடகம் அதிகமாக நடித்தேன்னா முத்துச்சிரிப்பி அண்ணன் கூட தான். ஆனால் தொழிலுக்கும் திறமைக்கும் உடல் ஒரு காரணமில்லை என்று நிரூபித்தான் சிம்ம குரலோனும் முத்துச்சிரிப்பி. எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும். எங்கள் அண்ணன் இப்போலாம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடிக்கும்போது எங்கே இருக்குன்னு கேட்டால் சிங்கப்பூரில் தேக்காவில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், ஆஸ்திரேலியா இருக்கான்ட்டேன். நான் இன்னும் இந்த சிங்கம் முன்னாடியை தாண்ட முடியாதான். அது காரணமே இந்த எடுவட்ட வயதேன். இப்படி உட்காந்துருக்கான் தேன்றாட்டு மண்ட மாதிரி. ஆமாம் நீ போட்ட கவட்டு வீட்டுலாம் இருப்பீங்களா? அன்னைக்கு அப்படித்தான் டான்ஸை கட்டி பிடிக்கும் போது எடுத்து விட்டேன் தொப்புளோட. என் முன்னாடி சோறு கிடையாது வெளியே விடான்ட்டான். தம்பி நீ டைவர்ஸ் லைனில் இருக்க. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி 3 ஆண்டுக்கு முன்பாக தேம்பி அழுது ஒரு குரலோடு என் சோல்டரில் ஒரு கை. யாருன்னு பார்த்தால் இந்த ஆறுமுனிய சக்கரவர்த்தி தான். எந்த ஊருப்பான்னு கேட்டேன். நான் புதுக்கோட்டை காவிரி நகர் சொந்த ஊருனே. புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடி சங்கம் எத்தனையோ பேர்த்தை வாழ வைத்திருக்கிறது அண்ணே. இவரை நம்பி நான் இங்கே காலண்டு போட்டிருக்கேன்னு சொன்னான். என்ன வேலை பார்க்குறேன்னே? பூக்கட்டுற தொழில் அப்படின்னேன். பூக்கட்டுற தொழில் லேசான தொழில் இல்லடா. எவ்வளோ வரைய கோடீஸ்வரன் நான் வச்சதேன் சட்டம்னு சொன்னாலும் தன்னுடைய குலசாமி கும்பிட போகும்போது உங்களை போன்ற புனிதமான ஒரு கையில் காசை கொடுத்து தாண்டா பூ மாலை வாங்கிட்டு போய் என் குலசாமிக்கே போட முடியும். பெருங்கொண்டது ஒரு தொழில். என்ன செய்யணும்ட்டேன்? என்னை நாடகத்தில் வளர்த்து விடுங்கன்னு சொன்னேன். 3 ஆண்டுக்கு முன்னாடியே பெட்டியில் உட்கார வச்சேன். பயந்துக்கிட்டே இருந்தேன். போன வருஷம் பெட்டியில் உட்காந்துட்டு கால் மேலே காலை போட்டேன். இந்த வருஷம் பின்னாடி ஒரே சீரட்டு அடிச்சுட்டு ஒரு ஆள் சொல்கிறேன் MKR அண்ணே வர்றாரு. அவர் ஓரமாக போச்சில் போகப்படும் மேலே அப்படி. அது காரணம் இவன் வளர்ச்சி அல்ல, பணத்துமுறு கண்டாலுமே நல்ல. ஆனால் என் அன்பு தம்பி குரலுக்கு எத்தனை பேர் அடிமையே இல்லை. நான் ரசிக்கிறேன்டா உன்னைய. உன் குரலுக்கு நான் ஒரு ரசிகன். இப்போ
அம்மா பாட்டு பாடணும். இங்க இருக்க ஆளுக பூரா அழுதுகிட்டு வேட்டிக்கிட்டுலாம் தொடக்கணும். அதுக்கு ஏன்டா நீ அழுகுற? எனக்கு பீலிங்கா இருக்குண்ணே. அம்மா பாட்டு பாடு. பொம்பளை ஆளுக அம்புட்டு பேரும் அழுது சீத்து மூக்கா வடிக்கணும். நான் போய் அமிர்தாஞ்சம் தேய்ச்சி விடணும். சரிண்ணே, பாடி தொலை. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். மணி லேஜா கொனி. ஹலோ 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 அண்ணே, அழுகிற மாதிரி பாடட்டுமாண்ணே? அழுகிற மாதிரி வேமா பாடு. பாடுறதுக்குள்ளே பசு கிளம்பு. ஓ பெத்த மனசு சுத்தத்தின் சுத்தமாடா, அந்த பாட்டு தானே. சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே, சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. முள்ளு கல்கோட்டை டேலே. நீ நாடகத்துக்கு வந்தியா வேற தொழிலுக்கு வந்தியாடா? நீ தானே அழுகிற மாதிரி பாட சொன்ன. ஏப்பா அழுகிற மாதிரி பாடுப்பா, கல்லை விட்டு எரியிற மாதிரி பாடு. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்கேன். எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க? எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே, கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்ச? கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்ச? கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல
கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் 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 கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் வாழ்த்துக்கள் ப்ரோ. எங்கள் அக்கா அம்மா இங்கே 2 பேரும் ஆளா காணாம மந்த காலை முத்துக்காலை எங்கே வெறுங்க போ. நான் மருதமணி போயிட்டா எல்லாம் கூட்டம் போயிடும். பேசாமல் இருங்கய்யா. டயத்துக்கு பூரா வந்தது பூரா அதுக்கு தான் இருங்க போ. உனக்கு நம்ம நினச்சினா செந்தட்டில் போய் உட்காரு. ஐயா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஐயா விளாக்கம்ட்டு ஒன்றும் பார்க்கலாம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகம் வந்துவா. இந்த கடலப்பருப்பு பாரு காண்டா வழக்கு பிடிச்சி எரிய போது இப்போ பாரு தாளம் போட்டுக்கிட்டு இருக்காதுப்பா. அவன் சிசியம்ல தான். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகம் வந்துவான். கோடைகடி குமரன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை ஆடினே. போதும் இதுக்கு மேலே நீ அடிக்காத. ஏன்னா நரம்பு வீக்னஸ் போதும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி இந்த பின்னங்காலை எழுத்துட்டேன் நொட்டிச்சாமி காலை மடைக்க. உண்மையிலே அத்தனை இசைக்கருவியும் மீட்ட தெரிந்த ஒரு கலைஞன்னா புதுக்கோட்டை எங்கள் அண்ணன் ஏகே அருள் ஆல்ரவுண்டு தான். உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் பத்தாது. வாங்குற சம்பளம் அப்படியே வாங்கிக்க. புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்.
போதுமையா கேரளாவிலேருந்து சண்டை மேளம் கூட்டு வந்து 2.5 லட்சம் அந்த பிள்ளைகளுக்கு ரூம்பு வேறு. அவன் கேரளா கப்பக்கிழங்கு தான் தின்னுட்டு அடிப்பு முன்றியான் சண்டை மேளம். நீ ஒரு ஆள் போதுமாடா 800 ரூபாய்க்கு ஒரு கோட்டு கொடுத்தா ஒரு முளைப்பாரியை கரைச்சிட்டு வந்துருவோம். நல்லா இருப்பா. சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் எங்களது புதுக்கோட்டை தியாகராஜன் அவர்கள் சீன் தாளம். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, உண்மையிலே நல்ல பொம்பளை தான். நல்ல கத்திக்கம்பு மாதிரி இருப்பா, வேப்பங்குளம் இருக்கிற மாதிரி. ஆனால் மாடு வத்து மாடாவோட கொண்டு வந்துட்டியே. மாடு சென்னையா இருக்கா இல்லை வீட்டில் பிரச்சனையா அந்த பிள்ளை இருக்காங்க. பாசத்துக்குரிய அருமை சகோதரி மணப்பாறை அனிதா அவர்கள் டான்ஸ் காமிக்க. அணி எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி நீ பாடி நான் பாடி ஏந்து பொட்டாச்சி வந்தாடி அரச்சமாவே அரப்போமா தவச்ச துணிய தவப்போமா நாம கதைய கேட்போமா பிள்ளை வளர்த்து பாப்போமா எம்மா 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 எம்மம்மா அடியம்மா எம்மா எம்மா அடியம்மா எம்மா 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 எம்மம்மா. சிறகுகள் மீடியா மேலூர், சிறகுகள் மீடியா சார்பாக எனக்கு 501 நன்கொடை வழங்கிய சிறகுகள் மீடியா அவர்களுக்கு நன்றி. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை எல்லாம் எப்படியாவது சிரிக்க வைத்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரே ஒரு அகத்தி கொலையை புடுங்கி கொண்டு கடுமையாக மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ பி எல் ஓ. ஏழை நான் எல்கேஜி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் இன்சில் ஏ பி எங்கே வந்து சொல்கிறேன் பாரு, அம்மியில் குலவி அரைக்கிற மாதிரி. ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக 10 நிமிடத்தில் தோன்ற காத்துக்கொண்டு தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு. பாசத்துக்குரிய அன்பு ஸ்தாபனம் மீனாட்சி ரேடியோ திருப்பாச்சத்தி மீனாட்சி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். மீனாட்சி திருப்பாச்சத்தி உண்மையிலே இப்போ உன்னை ஏற்றி விட போகிறேன். டான்ஸ் ஒன்று நடிக்கிறியா? இந்த எச்சி புத்திக்கா தானே வந்திருக்க. மீனாட்சி ஒளி ஒளி ஸ்தாபனம் எங்களது திருப்பாச்சத்தி மீனாட்சி என்றாலே சிறப்பு. ஏன்னா மதுரையிலே அத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் வருடத்துக்கு ஒரு தடவை நம்ம சிவன் ராத்திரி கும்பிட்றோம். ஏன் கும்பிட்றோம்? அன்னைக்கு அத்தனை தெய்வங்களையும் உறங்க வைத்து நம்மளை முழித்து கொண்டு சிவன் ராத்திரியை கொண்டாடுகிறோம், கும்பிடுகிறோம். ஆனால் அத்தனை தெய்வங்கள் உறங்கனாலும் மீனாட்சி மட்டும் முழிச்சுக்கிட்டு இருப்பாளாம். ஏன்னா மீனுக்கு இமைகள் கிடையாது, மீன் உறங்காது. அதேனால தான் மீனாட்சி நம்ம எல்லாத்தையுமே காத்துக்கிட்டு இருக்கா. மீனாட்சி சிறப்பு. மீனாட்சி என் தாய் மீனாட்சி காப்பாத்துவா. அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண வருகவர்கள்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கொட்டகுடி கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள். இந்த கொட்டகுடி நாடார் உறவின் முறையாளர்கள், நாடார் மகாஜன சங்கம், நாடார் இளைஞர் பாசறை வாழ்த்துக்கள். நாடார் சமுதாய உறவுகளே, நீங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே ஒரு பொங்க வச்சு ஒற்றுமையாக ஒரே சாமியை கும்பிடணும். இதே மாதிரி வருடந்தோறும் தெய்வத்தை கும்பிடணும், நாடகம் நடிக்கணும். அடுத்த வட்டம் பொம்பளையாலாம் ஒன்று சேர்ந்து எனக்கு எப்படியோ ஒரு 20,000 சேர்த்து தர சொல்லுங்கள். அப்போ நீங்கள் அன்பாளத்து வராதே. அப்போ நீங்கள் ரொம்ப கஞ்சனாவில் இருக்கிய, கொஞ்சம் குறைச்சதுக்கு சேரோட விழுந்துட்டீங்களே. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்திலே குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு வராது, முன்னேற முடியாது. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் உடமறந்தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தலை. நாடு ஊரா என்னை பேரு வாங்க வச்ச கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாயி மகனாக நான் பிறந்ததை பெருமை அடைகிறேன். எங்கள் அம்மா பிறந்த ஊர் பசியினுடைய அருமையும் பாசத்தோட அருமையும். அப்பா எவ்வளவு தூரம் அடித்தாலும் தன்னுடைய முந்தானைக்குள் மறைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா பெத்த தாய் எங்கள் அம்மா தான்.
எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமையில் நொச்சிகுளம் கிராமத்திலே பசியோடு வந்தால் அங்கே உணவு கொடுக்க மக்கள் இருக்கிறார்கள். வீடு இல்லை என்று சொன்னால் ஆதரிக்க இந்த கோமாளி இருக்கிறேன். எம்கேஆர் அன்பாலயம் என்ன ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகர். எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஊரே திரண்டு மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு எங்கள் குலசாமி 18ஆம் படியும் அழகுமலையான் 18ஆம் படியும் வாசலில் தான் எனக்கு வச்ச பேர் ராதாகிருஷ்ணன். ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி இங்கே இருக்க ஆளுக பூரா வச்ச பேர் தான் உலகத்துக்கு தெரியுது. எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ளே முடித்து அந்த கபலிங்க மண்டையை இழுக்கிறேன். எங்க ரதான்னு தங்க ரதான்னு தங்க குணம் பிள்ளை குணம் குண்ட ரதான்னு எங்க ரதான்னு தங்க ரதான்னு தங்க குணம் பிள்ளை குணம் குண்ட ரதான்னு எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ரதான்னு தங்க ரதான்னு தங்க குணம் பிள்ளை குணம் குண்ட ரதான்னு. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தியனூர் அருகாமல் உள்ள கீழ கொடும்பலூர் மண்ணின் மைந்த என் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும். அதனைத் தொடர்ந்து அங்கிட்டு இருக்க தம்பி பேர் என்னடா? கேஆர் மீடியா. எங்கனுக்குள்ள குடியிருக்க கேஆர் மீடியா மதுரை மண்ணின் மைந்தேன் போடா. அதோட ரேஷன் கார்டில் பதிஞ்சுக்கிட்டு அரிசிலாம் மத்துறா ஒரு அண்டா ஒரு குண்டா. எல்லாருமே பாட்டு தாண்டா. எல்லோருமே ஐயா எல்லோருமே எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டே கரை வாங்காம நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். ஹலோ சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காசு வேண்டும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. பணம்தான் இல்லைன்னா பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதான் இல்லைன்னா காதல் கூட இனிக்காது. தாயிடத்தில் பட்ட கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவேன் என்னாலும். என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அதில் வெளிச்ச பேரு உருகுறானா மெழுகு வர்த்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா, அடனை பொறுத்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. குடிக்கும் வேளையில் தான் மனசாட்சி முழிக்குதடா, குற்றம் குறைய சொல்லி மனுஷனதான் வலிக்குதடா. மற்றவர்கள் தெரியாது என்னோட ஆதங்கம், அடனாயிரு பக்கம் அடி வாங்கும் இருதங்கம். இப்படியான்னு அப்படியான்னு சொல்ல முடியல, அதை சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல. என்ன
கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னாண்டா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காது வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எது தெரியலையப்பா, நண்பா புரியலையப்பா. என்ன இவ்வளவு கூட்டமா உட்கார்ந்திருக்காங்க? அண்ணே என்ன இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்திருக்காங்க? என்ன 4 பேரும் ஒண்ணு சொன்னா அப்படியே உட்காருங்களே, என்னன்னு கேக்குறேன். நல்லா உட்காருங்க, நல்லாதான் உட்காருங்க. எப்படி உட்காருக்கிறதா தெரியுதே. அண்ணே உண்மையிலுமே கூட்டத்தை பார்த்தனே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுனே. ஆமாண்ணே, கூட்டம் நான் கூட்டம் நம்ம வர்றப்ப கூட இந்த அளவு கூட்டம் இல்ல, இன்னைக்கு அளவு கடந்த கூட்டம். அப்புறம் தம்பி மணியண்டா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல நேரம். ஓ சரி 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 நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அருளண்ணே நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா 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 தேவையான நீங்க சந்தோஷம். ரசிகர் நீங்களே எப்படி நல்லா இருக்கீங்களா? என்ன ராதாகிருஷ்ணன் வந்தா மட்டும்தான் கிக்கி கிக்கிங்கிறிய, நாங்களாம் வந்தா உருணு கறிகள என்ன காரணம் கேட்குறேன். ஓஹோ கப்பலிங்க இந்த ஓசு தான் நினைக்கிறேன். அப்புறம் அண்ணே ஒளிபரிக்கு நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? அண்ணே யூடியூப் என்ன 2 தான் இருக்குது, அதில் 1 தான் இருக்கீங்க, இன்னொருத்தர். ஓகே ஓகே நன்றி நன்றிண்ணே. வந்தமா பட்டமா படம் எடுக்கணும். நமது படியை நமது படியை படியோடு ஓஹோ இங்கே டான்சராக நடிக்கும் எனது அன்பு சகோதரி ஹாலிவுட் அனிதா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை போட்டு அணிவிக்கப்படுகிறது. நாங்களும் ஒரு 500 ரூபா அன்பளிப்பு தரீங்கன்னு பார்த்தேன். எங்கண்ணே உள்ள எனக்கு கொடுக்கலையே. ஓ என்னத்த அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அருளண்ணே நீங்க தப்பாவே நினைக்கிறீங்க. மாலையை போட்டா என்ன செய்யணும்? வேலை பார்க்கணும்ல, அதுக்கு தான் பின்னாடியே போனே. அவரு முன்னாடியே போறாரு. அவர் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? என்ன? நீ ஆடிட்டு பார்த்தா நான் உனக்கு பின்னாடி செய்யறேன். என்னதுப்பா எனக்காக மலர மாலை அணிவித்து அவர் பயந்துட்டே போறாப்புல. இந்த புள்ள பின்னாடி பின்னாடி வந்துச்சுன்னா நம்ம வீட்டுல குடும்பத்துல எனக்காக மலர் மாலை அணிவித்த ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டிக்கும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பறிக்கட்டுமா
வாசிக்கிறீங்க கடைசி என்ன வேற மாதிரி சொல்லி போயிருக்கீங்களே. பக்கம் மேடம் சூப்பர். ஒளிபெருக்கி இதை விட சூப்பர். அண்ணே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானே? என்ன கப்பலிங் எதுவும் ஓட்ட போட்டுருச்சா என்ன? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? சரி. ரசிகர்கள் உண்மையுமே அளவு கடந்த கூட்டம். அண்ணே நம்ம ராதானை நடந்து வந்ததாப்போ இவ்வளோ கூட்டமே கண்ணு கண்ணார பார்க்குற மாதிரியே இருக்குது. ஒரு சில ஊருக்கெல்லாம் போயிட்டா 4 பேர் 5 பேர் கூட்டமே இருக்கிறது இல்லை. ஆமாம் இந்த யாரை பார்க்கறதுக்கு ஏப்பா தம்பி யாரை பார்க்க வந்திருக்காங்க கூட்டம்லாம்? எம்கேஆர் ராதாகிருஷ்ணனை பார்க்க வந்திருக்காங்க. எம்கேஆர்னா யாரு? ராதாகிருஷ்ணன். சூத்தோட்டியா? அவர் கிடையாது, அவர் மருதமணி. அவரோட இளைய தம்பியா? இளைய தம்பி யாரு? மருதமணி. ஏண்டா எடுவட்ட பையல மருதமணி உள்ள உட்காந்து தாங்க முடியலையா சேட்டை? அப்படி என்ன ஒண்ணு வரட்டு இன்னைக்கு 2 பேரும் இன்னைக்கு தான் எனக்கு 2 பப்புன்னு அமைச்சிருக்கு. உங்களை எதுக்கு கூப்பிடணும்னு நான் கேட்கறேன். மருதமணி உட்காந்து வேலையை பார்த்தாரு நோண்டிக்கிட்டே இருக்காப்ல பிடிச்சு பிடிச்சு பிடிச்சுன்னு எதுக்குன்னு கேட்கிறேன். மருதமணி தான் வரட்டு இருக்கிற அந்த 1/2 கிலோ கறி. உனக்கு ஏன் கோவம் வருது? ஆமா உங்களுக்கு ஏன் அப்படி ஒரு கோவம் வருது? சரி 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 விடு வரட்டு. மருதமணி ராதாகிருஷ்ணா அனிதா 3 பேத்துல யாரு என்னன்னு பாப்பா வரலனே. மருதமணி வர்றதை பத்தி பிரச்சனை. மருதமணிக்கு ஏதாவது கூட்டம் உட்காருக்கீங்களா? மருதமணிக்காக உட்காருக்கீங்களா இல்லையா? அப்ப நீங்க எனக்காக உட்காருக்கீங்க. அக்கா அக்கா நன்றி நன்றி நன்றி. அப்பனா 1000 ரூபா அன்பளி போயிடு. அன்பளி போயிடு போதா ரைட்டு. அப்ப நீங்களா மருதமணி கெஸ்ட், மருதமணி ரசிகர்கள் நீங்களா? ஆமா உங்க ஒப்ப வரட்டு இன்னைக்கு ஒண்ணு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பண்ற பாரு. ஐயா டான்ஸர் அனிதா வந்திருக்கே என் பக்கம் இல்லாம மருதமணிக்கு மட்டும் ரசிகர் தான் என்னன்னு கேக்குறேன். இவங்கெல்லாம் மருதமணி ரசிகர்கள், இவங்கெல்லாம் நம்ம ரசிகர்கள். உண்மையா இல்லையா? உண்மை. பாஞ்சாக்கினாலதான் வானாச்சு இருக்கு. ஒத்துக்கிட்டாங்க. என்னங்க எப்பா உண்மையிலுமே மருதமணி ராதாகிருஷ்ணன் அனிதா 3 பேர்த்தையும் நீங்க எவ்வளவு பேர்த்த யூடியூப்ல பாத்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய மருதமணிய பாப்போம் என்னதான் அப்படி செஞ்சு பொழக்க போறாருன்னு பாப்போம். வாடா மருதமணி வெளியில. பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். பூங்குயிலே பூங்குயிலே இத்தனை நாளாக காத்திருந்தேன். ஜோர கைத்துங்க பாப்போம் எல்லாரும்.